ஓசூரில் கொல்லப்பட்ட காவலர் முனுசாமி குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் திங்களன்று கவர்னர் உரை மீதான விவாதம் நடந்தது. அப்போது முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிக்கை வாசித்தார். அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்கிரிப்பள்ளி என்னும் இடத்தில் கடந்த 15ஆம் தேதி நடந்த சங்கிலி பறிப்பு சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகர காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் கண்ணன், தலைமை காவலர்கள் முனுசாமி, தனபால், சிப்காட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் செயின் பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்பட்ட நபர்களை பிடிக்க முற்பட்டனர். அப்போது அவர்கள் கத்தியால் தாக்கியதில் ஓசூர் காவல் நிலைய தலைமை காவலர் முனுசாமி என்பவர் உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து தாம் மிகவும் துயரமடைந்ததாக கூறினார். இந்த துயரச் சம்பவத்தால் உயிரிழந்த முனுசாமி குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டதுடன் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டிருந்ததாக குறிப்பிட்டார். தற்போதுள்ள அரசு விதிமுறைகளின்படி 5 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருந்தாலும் கொள்ளையரை பிடிக்கும் முயற்சியில் உயிரிழந்த காவலர் முனுசாமி குடும்பத்தினருக்கு இது போதுமான நிவாரணம் ஆகாது என்பதே தனது திடமான கருத்தாகும் என்று கூறிய முதல்வர், முனுசாமியின் உயரிய தியாகத்தை கருத்தில் கொண்டு அவருடைய குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக 1 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற வீரதீர செயல்களில் உயிரிழப்பு அல்லது பலத்த காயங்களுக்கு உள்ளாகும் காவல்துறையினருக்கு வழங்கப்பட வேண்டிய கருணை தொகையை உயர்த்தி நிர்ணயிக்கவும், அதற்காக தற்போதுள்ள அரசாணையை மாற்றி புதிய அரசாணையை வெளியிடவும் தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் கூறினார். உயிரிழந்த முனுசாமியின் மகள் ரக்ஷனாவின் உயர்கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று முதல்வர் உறுதியளித்தார்.